உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு மற்றும் புதன். 6/4/2021 முதல் மீனத்தில் புதன், மீனத்தில் செவ்வாய், சூரியன், சனி, மேசத்தில் சுக்கிரன். முதலில் மேசம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் விரயஸ்தானத்திற்கு மாறுகின்றார். எனவே வாரத்தின் முற்பகுதி பொருளாதார நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் செலவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பெரிய சிரமம் இருப்பதற்கு வழியில்லை. காரணம், ராசியில் தன குடும்பக்காரகனான சுக்கிரன் பிரவேசித்து 7ஆம் இடமான தன்னுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு. லாபஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் தொழில் லாபம், வியாபார லாபம் நன்றாகவே இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும். மனைவி மூலம் வருமானம் கிடைக்கும். கூடுதல் வருமானத்திற்கும் வழி பிறக்கும். குருவின் 3ஆம் இட ஸ்தானம் பலம் அதிக செலவை தரும். அதோடு ராசிக்கு விரயத்தில் ராசி அதிபதி வருவதும் கவனமாக இருக்க வேண்டியதை சுட்டிக்காட்டுகின்றது. சுபகாரியங்களில் இடைஞ்சல்கள், தாமதம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் மனதை கவலை கொள்ள வைக்கும். அலுவலகத்தில் வேலை சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 5/4/2026 மாலை 5:14 மணி முதல் 8/4/2026 காலை 5:39 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: முருகன் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது ரிஷபம். களத்திரக்காரகன் செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வருவது சிறப்பு. ராசிநாதன் சுக்கிரன் 12இல் இருந்தாலும் நல்ல பலன்களை தருவார். தனஸ்தானத்தில் உள்ள குரு தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் நல்லபடியாக நடக்கும். வெளிநாடு ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். வருமான பற்றாக்குறை இருக்காது. உத்தியோக உயர்வும் சம்பள உயர்வும் கிடைப்பதற்கு வழி உண்டு. லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது நல்லதல்ல. திட்டமிட்ட காரியங்களை செய்யாவிட்டால் சிரமங்கள் ஏற்படும். பிறரை நம்பி காரியங்களை ஒப்படைக்க முடியாது. அஷ்டமாதிபதி குரு ராசிக்கு 2இல் இருப்பதால் சில எதிர்பாராத இழப்புகளை, குறிப்பாக பண இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சந்திராஷ்டமம் 8/4/2026 காலை 5:40 மணி முதல் 10/4/2026 மாலை 5:49 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: மகாலட்சுமியை வணங்குங்கள், மங்களங்கள் பெருகும். அடுத்தது மிதுனம். பாக்கியஸ்தானத்தில் இதுவரை இருந்த செவ்வாய் தொழில்ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது பலம். ராசியில் குரு இருந்தாலும் வக்கரம் நீங்கி தனது சொந்த ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் சிறப்பான பலன்கள் நடைபெறும். படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பூர்வீகத்தில் சொத்து மற்றும் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். ராசியில் குரு இருப்பதால் அவ்வப்பொழுது மனதில் குழப்பங்களும் கவலைகளும் ஏற்படும். சிலர் செய்து வரும் தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழிலை செய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். வேலையில் இருப்பவர்கள் சொந்த தொழில் ஆரம்பிப்பார்கள். பொதுவாழ்வில் உள்ளவர்கள் சிலர் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். சந்திராஷ்டமம் 10/4/2026 மாலை 5:50 மணி முதல் 13/4/2026 அதிகாலை 3:31 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: குருவாரத்தில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். அடுத்தது கடகம். இதுவரை அஷ்டமத்திலிருந்த புதன் மீனத்தில் நீசம் பெறுகின்றார். விரையாதிபதி நீசம் பெறுவது நல்லதுதான். பாகியாதிபதி குரு வக்கர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்ததால் கஷ்டங்கள் குறையும், நஷ்டங்கள் மட்டுப்படும். லாபாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் வரும் நேரம் அற்புதமான நேரம். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சுபகாரியங்களுக்காக முக்கியமான பொருள்களை வாங்குவதன் மூலம் சுபவிரயம் ஏற்படும். பாகிஸ்தானத்துக்கு செவ்வாய் வருவது பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் ஆற்றலை தரும். வீடு மனை வாங்குவதில் உள்ள சிக்கல்கள் தீரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பதால் அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் இருக்கும். சோர்வு ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை செய்ய முடியாது. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம்: அஷ்டமி திதியில் பைரவரை வணங்குங்கள். அடுத்தது சிம்மம்.
குரு வக்கர நிவர்த்தியாகி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிறப்பு. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் ஸ்தானத்தையும் பார்ப்பதாலும் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த இடமாற்றம் கிடைக்கும். பிள்ளைகளின் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். வீட்டில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்காக எடுத்த முயற்சிகள் பலன் தரும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். எந்த பிரச்சனைக்கும் எளிய தீர்வுகள் கிடைக்கும். உணர்வுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் பெரிய அளவில் நெருக்கடிகளை தராமல் இருக்க குரு உதவுவார். தெய்வ தரிசனம் உண்டு. ராசியில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் ராகு புதன் இருக்கிறார்கள். அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் சூரியன் இருக்கிறார்கள். தந்தை மகன் உறவில் கவனம் தேவை. தந்தையின் ஆரோக்கியத்தில் குறைவு வரலாம். அடிக்கடி வெளியூர் பயணம் செய்ய நேரிடலாம். அலைச்சலும் உழைப்பும் அதிகரிக்கும். பலன் அந்த அளவுக்கு இருக்காது. பழைய கடன்களால் சிரமம் வரும். பரிகாரம் ராமர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது கன்னி. குரு வக்கர நிவர்த்தியாவதால் சுபகாரிய முயற்சிகள் பலிக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் மீனத்திலிருந்து அமர்ந்து ராசியை பார்க்கின்றார். கேந்திராதிபதி தோஷம் பெற்ற புதன் நீசம் பெறுவதும் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான பலனை தரும். வீடு கட்டும் பணியிலிருந்து சிரமங்கள் குறையும். கணவன் மனைவி உறவுகளில் உள்ள கசப்புகள் மறையும். பொதுவாழ்வில் உள்ளவர்கள் இழந்த பொறுப்பை திரும்ப பெறுவார்கள். குரு பகவான் சுகஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் வருமானம் உயரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்களின் போது பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதிக அலைச்சல் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. கணவன் அல்லது மனைவி ஆரோக்கியத்தில் சில இடையூறுகள் ஏற்படும். பிறரை நம்பி பணத்தை தந்து ஏமாற வேண்டாம். பரிகாரம் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். அடுத்தது துலாம். ராசிநாதன் ராசிக்கு 7ல் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது ராசியின் பலத்தை அதிகரிக்கிறது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். செய்யும் வேலைகளிலும் எடுக்கும் முடிவுகளிலும் நேர்த்தி இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். 6ல் சனியும் சூரியனும் இணைந்திருப்பதால் அரசாங்க காரியங்களில் பலன் உண்டு. போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 2-7 செவ்வாய் உங்கள் சுபகாரிய முயற்சிகளை பலனடை செய்வார். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. ராசியை குரு பார்க்கும் இந்த நேரம் நீங்கள் நினைத்தது நடக்கும். உடன் பிறந்தவர்களால் பிரச்சனைகள் வரலாம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். சனி செவ்வாய் சேர்க்கை 6ஆம் இடத்தில் இருப்பதால் யாருடனும் தேவையற்ற பகையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். பரிகாரம் அனுமனை வணங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிக்கதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்திற்கு வந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. பிள்ளைகளால் பெருமை உண்டு. அவர்களது எதிர்காலத்தில் நினைத்து செய்த முயற்சிகள் பலனளிக்கும். நண்பர்கள் உதவுவார்கள். அவர்களுடைய சந்திப்பு உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். 4ஆம் இடத்தில் ராகு மற்றும் வார ஆரம்ப நாள்களில் புதனும் இணைந்து செல்கிறார்கள். குரு பகவான் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் கேது. கணவன் மனைவி உறவுகளில் கருத்து வேற்றுமை வரலாம். பணப்பற்றாக்குறை சில நேரத்தில் வரலாம். வருமானம் அதிகரிக்கும் என்றாலும் கூட செலவு அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுவதால் செலவுகளில் கவனம் தேவை. 5/4/2026 மாலை 5:14 முதல் 7/4/2026 காலை 5:39 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம் பிரதோஷ வேளையில் லட்சுமி நரசிம்மரை வழங்குங்கள். உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தது தனுசு. குரு வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதால் இதுவரை இருந்த தடைகள் அகலும். லாபாதிபதி சுக்கிரன் 5ஆம் இடம் ஆகிய மேசத்தில் சஞ்சரிக்கிறார். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். பூர்வீகம் சென்று குலதெய்வ தரிசனம் செய்யும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. நல்ல காரியங்கள் கைகூடும். செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரிய முயற்சிகள் பலனளிக்கும். கடமைக்கான பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தொழில் விஸ்தரிப்பு முயற்சிகளுக்கு கடன் கிடைக்கும். வெளிநாட்டு வணிக தொடர்புகள் ஆதாயம் தரும். 4ஆம் இடத்தில் சனி சூரியன் என்பதால் மனதில் அவ்வப்பொழுது கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் தெரியாத கவலைகளாக இருக்கும். குழப்பங்களும் அவ்வப்போது ஏற்படும். சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதால் பிறருக்கு வாக்குறுதிகளை தர வேண்டாம். தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. கூட்டாளிகளுக்குள் பகை ஏற்படும் என்பதால் கவனமாக பேசவும். முன்னேற்பாட்டுடன் இருக்கவும். தகவல் தொடர்புகளில் மிகுந்த கவனம் தேவை. பரிகாரம் குரு வழிபாடு சிறந்த நன்மையை தரும். அடுத்தது மகரம். தனுசு ராசியின் ராசிக்குள் சந்திரன் 7/4/2026 காலை 5:40 முதல் 10/4/2026 மாலை 5:49 வரை தனுசு ராசியில் சந்திரன் நுழைகிறார். அடுத்தது மகரம். தனஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி இணைந்திருப்பது சிறப்பு. அடுத்து குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். 7 சனி விலகிவிட்டது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல விருத்தி இருக்கும்.
5-10க்குரிய சுக்கிரன் சுகஸ்தானத்திற்கு வருகின்றார். எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும். ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி இருக்கும். பங்குச்சந்தை லாபம் தரும். தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். 6க்குரிய புதன் ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் மீனத்தில் நீசம் பெறுவது நல்லதுதான். பகை நீங்கும். நீங்கள் விரும்பிய உத்தியோக மாற்றம் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள். பாக்யாதிபதியான புதன் நீசம் பெறுவதால் சில நேரங்களில் கிடைப்பது போல இந்த வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். எச்சரிக்கை தேவை. முயற்சிகளில் சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். 10/4/2026 மாலை 5:50 மணி முதல் 12/4/2026 அதிகாலை 3:31 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்கள். நன்மைகள் நடக்கும். அடுத்தது கும்பம். ஜனகுடும்பக்காரர்கள் பஞ்சமஸ்தானத்தில் பலமடைந்து ராசியை பார்ப்பது சிறப்பு. 3இல் சுக்கிரன் நல்ல யோகம் தருவார். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் திறமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் ஆதரவு உண்டு. பணவரவு நல்லபடியாக இருக்கும். ஆலய தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். பெரியோர்களின் ஆசிகள் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலம் கருதி நீங்கள் செய்த ஏற்பாடுகள் மகிழ்ச்சி தரும். வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகவும் ஜாக்கிரதையாக பிறருக்கு வாக்கு தாருங்கள். உங்கள் வாக்கை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியாத சூழல் ஏற்படும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் பசு வழிபாடு நன்மை தரும். அடுத்தது மீனம். ராசி அதிபதி சுகஸ்தானத்திலும் ஜனகுடும்பஸ்தானத்திலும் சுக்கிரனும் இருப்பது பொருளாதார ரீதியாக நல்ல பலன்களை தரும். ஆரோக்கிய தொல்லையாகவும் புதிய தொழில் தொடங்கும் ஆர்வத்தில் இருப்பீர்கள். பிள்ளைகளின் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடத்தும் வாய்ப்பு உண்டு. தொழிலில் வளர்ச்சியும் லாபமும் நினைத்தபடி இருக்கும். புனித பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வரவு செலவுகளில் கவனம் இருந்தால் பெரிய அளவில் பணப்பிரச்சனை வராது. பல முக்கிய கிரகங்கள் சாதகமற்றிருப்பதால் வரவு ஒரு பக்கம் வந்தாலும் செலவும் அதைவிட கூடுதலாக இருக்கும். பயணங்களின் போது பணம் பொருளை மிகவும் எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தவறிவிடும் வாய்ப்பும் திருட்டு போகும் வாய்ப்பும் பிறரிடம் ஏமாறும் வாய்ப்பும் உண்டு. அலைச்சல்கள் அதிகரிக்கும். ராசியில் உஷ்ண கிரகங்களான சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பதால் கண்களையும் சருமத்தையும் பாதுகாத்து கொள்ளவும். பரிகாரம்: அருகிலுள்ள கோயிலில் சென்று தீபத்துக்கு உங்களால் இயன்ற எண்ணெயை கொடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.